இந்த தவக்கால சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சிந்தனையில் இயேசுவை தினமும் புகழ்ந்து பாடு என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஏன் நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும், இயேசுவை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாய் நமக்கு எடுத்து உரைக்கிறது. எனக்கு என்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்து உரைப்பர் என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கினர் எழுதின நூல் 43வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய புகழை பாடுவதற்கு என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே போல நாம் எந்த காரியத்தை நாம் செய்கிற போது ஆண்டவர் மகிமைப்பட முடியும், ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட முடியும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். திரு பாடல்கள் 136வது அதிகாரத்திலிருந்து 150வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவரை புகழ்ந்து தாவீது என்கிற அரசர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் எதற்காகலாம் நம் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார், இந்த மனுக்குலத்தை அவர் உண்டாக்கினார், அதற்காக நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஏன் இயேசுவை புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், எபேசியர் 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையில நம்மையும் கடவுளையும் அவர் ஒப்புரவாக்க தன்னை பழியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனாலதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நாம் இயேசு என்கிற அந்த பெயரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கிற போது யாரெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசபாத்து என்ற ஒரு அரசர் யூதாவின் அரசராக இருந்தார். அவரை 3 நாடுகள் எதிர்த்து வந்த போது அவர் ஒரு காரியத்தை செய்தார். எல்லா மக்களையும் கூட்டினார், எல்லா படைகளையும் திரட்டினார். அவர்களுக்கு முன்னாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடகரை வைத்து, ஆண்டவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவரது பேரன்பு என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினாங்க. அப்ப அந்த இடத்தில் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த எதிரிகளை முறியடித்து, எத்தனை எதிரிகள் வந்தார்களோ அத்தனை நாட்கள் அவர்களை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லிதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். நாம் இந்த காரியத்தை நாம் செய்வோம், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.